அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுல்ஹிமுனி அல்ஹம்துலில்லாஹ் மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லி. இன்றெடுத்த இப்பணியும் இனிதோடரும் எப்பணியும் நற்பணியாவதற்கு நன்னபியின் நல்மகளே எம்முடனே நீரிருந்து எம்பணியை பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க அடிமை உம்மை வேண்டுகிறேன். கற்குங்களை அமுதாக்கி நற்குணத்தை எமதாக்கி தற்புகழ்ச்சி இலதாக்கி கற்பு நேரி நிலைக்கச் செய்வீர். பொற்கால கஸ்ஸாலியாய் நற்கால முஹித்தீனாய் தற்காலம் எமையமைப்பீர். பொற்கான் புகழ் ஃபாத்திமத்தே நன்னபீசத் மிஸ்ரியாவாய் மென்மை மிகும் ராபியாவாய் இன்புறவே எமையமைப்பீர். மன்னான் புகழ் ஃபாத்திமத்தே கண்ணூரங்கும் வேலையிலும் கல்பூரங்கா நபி மகளே கண்ணியமாம் ரிஸ்குதனை கணக்கின்றி கொடை தருவீர். மரியாதை இல்லாத மனுக்கள் இழிவாக எம்மை பரியாசமே புரிந்து பழித்து பலவாறு உரைத்து சிறியாமற் காத்து இந்த ஜகத்தில் சகலோர்க்கும் முன்னே சரியாயிருக்கவருள் சித்தின் நிஸ்வான் ஃபாத்திமத்தே வேறு தர வேணும் அம்மா பேணி பிள்ளை போக்கும் அம்மா மகாராயன் தந்த மது மனக்கவலை தீரும் அம்மா பாரும் அம்மா இவ்வேளை பகருமொழி கேளும் அம்மா தாரும் அம்மா உங்கள் பதம் தையான் புகழ் ஃபாத்திமத்தே எங்களினம் சுற்றங்கட்கும் என்னுடைய தோழர்கட்கும் உங்களை போல் எங்கும் உண்டோ உதவி உபகாரம் உள்ளோர் நன்கோடையாய மூடைய நாட்டப்படியே இஹ்சான் முன்கை பொருள் தந்து மிடிதீரும் ஃபாத்திமத்தே வெற்றி பெறச் செய்திடுவீர் வேண்டும் உபகாரம் செய்வீர் முத்தி கருளே புரிவீர். முஹம்மதுர் ரசூல் மகவில் எத்தவத்தினோர்களுக்கும் ஏற்றமுள்ள சர்க்குருவாய் பத்தி பிடித்தேனம்மா ஃபாத்திமத்து நாயகியே நாதன் அருளால் உலகில் நாளேல் வயதிருந்து நிதி ரமலான் 3 நிறைந்த தினம் செவ்வாயில் ஜோதிமணியாயிலங்கும் சோபீத சுவனந்தனில் சீதேவி என புகுந்த சித்தின் நிஸ்வான் ஃபாத்திமத்தே ஹாத்தம்மன் நபிதாமக்கும் கண்மணி ஹசன் ஹுசைன்கும் ஃபாத்திமா அலியவர்க்கும் படைத்தோன்றாகும் மத்துண்டாம் ஹாதிமுதுமான் யமக்கும் கைரான தாய் தந்தைக்கும் ஏற்றமுள்ள லிகா ஜன்னத்தருள் யா அர்ஹமர் ராஹிமீனே மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அலா ஹபீபிக ஃபில் ஹல்கி குல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. யா அஸ்ஹாபுல் வக்த் ஆயிலு பிஹுக்மி நியாபத்தின். சங்கைக்குரிய பெரியார்களே தாய்மார்களே, இதோ இந்த ரஜபுல் ஹராம் சங்கையாக்கப்பட்ட ரஜபு மாசத்தின் 29வது பிறையிலே வெள்ளிக்கிழமை இரவிலே ஷேக் உத்மான் ஒலியுல்லா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் ஜும்மா மஸ்ஜிதிலே இந்த நள்ளிரவிலே நாங்கள் எங்களுடைய ஷேக்னா சையதுனா மௌலானா இமாமுல் ஹாஷிமியல் குரைசி சையதுனா முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் 1199வது உருஸ் தந்தூரி தின விழாவிலே கூடியிருக்கின்றோம்.
எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனது ரஹ்மத் என்னும் அருள்மலையை பொழிந்தல்வானாக. ஷாஃபி இமாம் நாயகம் அவர்களை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. முனாஃபிக்கீன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாரை தவிர வேறு யாரும் இமாம்களை இங்காறு பண்ண மாட்டார்கள். இந்த காலகட்டத்திலே ஒருவர் மூமினாக முஸ்லிமாக இருக்க வேண்டுமானால், அதாவது அவர் மரிக்கின்ற நேரத்திலே கலிமத்து தையிபாவுடன் இருக்க வேண்டுமானால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அலைஹி ஸலாத்துல்லாஹி வ ஸலாமுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமத்து தையிபாவுடன் கரை சேர்ந்து அவருடைய கபூர் சுவர்க்கத்துடைய தோட்டமாக இலங்க வேண்டுமானால், அவர் இன்றைய காலகட்டத்திலே இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா இமாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களையோ அல்லது இமாமுனா முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி இமாம் அவர்களையோ, இமாமுல் மதீனா மாலிக் இமாம் அவர்களையோ, இமாமுல் அவுரையின் சையதுனா அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்களையோ இந்த நாளால் ஒருவரை பின்பற்றி தன்னுடைய வெளிரங்கமான அமல்கள் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி போன்றவையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கல்புடைய தூய்மையை தஸ்கியத்தின் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே இந்த கல்பு என்று சொல்லக்கூடிய நமது உள்ளத்தை 7 விதமாக கூறுகின்றான். நஃப்ஸுல் அம்மாரா, நஃப்ஸுல் லவ்வாமா, முத்துமையின்னா, ராலியா, மர்லியா, காமிலா என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே, அதாவது மனிதன் குணம் மாற மாற அவன் மிருகமாக இருக்கின்ற அவன் மனிதனாக மாறுகின்றான். அல்மலை குர்ஆன் ஷரீஃபை நாம் தொடர்ந்து பார்த்தால் ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று சொல்லக்கூடிய அந்த ஓப்பனிங் என்கிற அந்த ஃபாத்தியாவை திறந்த பிறகு பார்க்கின்றோம். முதலாவது வருகின்றது என்னது? சூரத்துல் பக்கரா. பக்கரா என்றால் மாடு என்ற அர்த்தம். மாடு மிருக ஜாதி. மாடாக இருக்கின்ற மனிதன் குர்ஆனை எடுத்து மாடாக இருக்கின்ற நிலையிலே ஆரம்பிக்கின்றான். எப்பொழுது அவன் அதை பரிபூர்ணமாக முறைப்படி ஓதி முடிப்பானோ அப்பொழுது கடைசியாக சூரத்து நாஸ் மனிதன் மனிதர்கள் என்ற அத்தியாயத்தை ஓதி அதை தமாம் செய்கின்றான். ஆக மனிதர்களே, நீங்கள் எல்லோரும் மாடாகத்தான் இருக்கின்றீர்கள், மிருக ஜாதிகளாகத்தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் மனிதனாக வேண்டுமானால் குர்ஆன் ஷரீஃபை பூரணமாக அதனுடைய 114 சூறாக்களையும் ஓதி உணர்ந்து அதை எப்பொழுது நீங்கள் உண்மை கொண்டீர்களோ, எப்பொழுது அதை பின்பற்றி நடக்க ஆசைப்பட்டீர்களோ, அதிலே முயற்சிக்கிறீர்கள், அப்பொழுதுதான் நீங்கள் மனுஷனாக இருக்க முடியும் என்பதற்காக வேண்டித்தான் சூரத்துடைய பக்கராவை முதலாக வைத்து நாஸ் என்று சொல்லக்கூடிய மனிதனை கடைசியாக 114வது தரஜால வைத்திருக்கின்றனர். எப்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே எங்களுடைய அந்தரங்க நடவடிக்கைகளை செய்தனா ஓதுல்லா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களது காதிரியா தரீகா, அதே போன்று சுல்தான் அல் ஆரிஃபீன் சையத் அஹமது கபீர் ரிஃபாய் நாயம் அவர்களின் ரிஃபாயா தரீகா, சையதுனா குத்துபுல் ஹிந்த் அத்தாய் ரசூல் ஹாஜா மொயின் திஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜிஸ்தியா தரீகா, குத்துபுல் அக்பர் சையதுனா அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் நாயகத்துடைய ஷாதுலியா தரீகா, அதே போன்று ஹாஜா பஹாவுத்தீன் நக்ஷபந்தி நாயகங்களுடைய நக்ஷபந்தியா தரீகா. இந்த தரீக்காக்கள் இது போன்று சுன்னத்துல் ஜமாத்துடைய 51 தரீக்காக்கள் பிரபலியமான தரீக்காக்கள் இருக்கின்றது. ஏதாவது ஒரு தரீக்காவை பின்பற்றி நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவனுக்கு சாவுகின்ற நேரத்திலே கலிமத்து தையிபா வராது என்பதிலே எங்கள் இமாம்களுக்கு இடையிலே அபிப்பிராயம் பேத கிடையாது. ஏனென்றால் நீங்க எந்த தரீக்காவுடைய அமைப்பை எடுத்து பார்த்தாலும் எல்லோரும் அவருடைய ஆபாக்களான ஷேகுமார்களை பின்பற்றி நேராக போய் அஹ்லு பைத் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அவர் குலபாய் ராஷிதீன்களின் இடத்திலே நேராக போய் செல்கிறது. நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்தால் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டியா அல்லது அபூ ஜஹலுடைய பாட்டியா என்று பார்த்தால் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டி தான், இதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே மதுஹபை பின்பற்றாத, தரீக்காக்களை பின்பற்றாத முனாஃபிக்கீன்கள் அன்றைய காலகட்டத்திலே இருந்தால் நிச்சயமாக அபூ ஜஹலுடைய கரத்தை தான் பலப்படுத்துவார்கள் என்பதிலும் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவுலியாக்கள் எங்களுக்கு ஆதாரம் தருகிறார். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டத்திலே நான் ஜிப்ரி மௌலானா அவருடைய முரீது பிள்ளை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். 100 வருடங்களுக்கு முன் இருந்தால், எங்களுடைய வாப்பாடு காலத்தில் இருந்தால் இந்த ஜிப்ரி நாயகம் அவருடைய வாப்பாடு என்ன செய்தா இருப்பேன். 100 வருடங்களுக்கு முன் இருந்தால்
ஷேகுல் ஜிபின் நாயிம் அவர்களிடத்திலே பையத்திருப்பேன். அதே போன்று 700 வருடங்களுக்கு முன்னிருந்த